Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட இறுதி பகுதிக்கு வரவிருக்கிறேன். இதுதான் நம்மளோட 70வது பகுதி. ஓகே, ஸோ இந்த பகுதியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சில டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் எதுவும் வைக்கல, ஜஸ்ட் நான் மிஸ்லேனியஸ்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணலையோ நியூமெரிக்கல் ஓடியில் சில டாபிக்ஸ் மட்டும் நான் கவர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஆய்லர் மெத்தட் பார்த்தோம். ஸோ ஆய்லர் மெத்தடில் என்ன பண்ணோம்னா yn+1 அதாவது y dash equal to f of t, yன்னு இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணோம்னா இந்த y dash வந்துட்டு நம்ம வந்து என்ன அப்ராக்சிமேட் பண்ணோம், y dash வந்துட்டு இப்படி அப்ராக்சிமேட் பண்ணோம். ஸோ yn+1 minus yn divided by delta t ஃபார்வர்ட் ஆய்லரு அல்லது பேக்வர்ட் ஆய்லர் வந்து yn minus 1 by delta t அந்த மாதிரி நம்ம அப்ராக்சிமேட் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் f dash கொடுத்தாலும் ஓகே அதை வந்து எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம்னா f dash of x வந்துட்டு நான் வந்துட்டு f of x plus h minus f of x by hன்ற மாதிரி அப்ராக்சிமேட் பண்ணுறேன். ஓகே, அதாவது இங்கே வந்துட்டு எனக்கு வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து f dash of x இது பண்ணுறதுக்கு இதை வச்சு நான் அப்ராக்சிமேட் பண்ணுறேன். ஓகே, f dash of x வந்துட்டு f of x plus h minus f of x by hன்ற மாதிரி அப்ராக்சிமேட் பண்ணுறேன். ஸோ இதே வந்துட்டு இப்போ வந்து பாயிண்ட் வந்து இந்த பக்கம் எடுக்கிறேன், எக்ஸ் இந்த பக்கத்தில் எடுக்கிறேன். ஓகே, இந்த பக்கத்துலேருந்து எடுக்கிறதுக்குல ஸோ இந்த பக்கத்துலேருந்து எடுக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்னா இதே f dash of x வந்து நான் எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம்னா f dash of x வந்துட்டு f of x minus ஓகே f of இது வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி வந்து இந்த மாதிரி அப்ராக்சிமேட் பண்ணலாம். f of x minus f of x minus h divided by h. ஓகே, ஸோ இந்த பக்கத்துலேருந்து இது பண்ணுறது. ஸோ ரெண்டு டைப்பில் நான் வந்து இது பண்ணலாம். ஸோ பேக்வேர்டு பார்த்துட்டோம், ஃபார்வர்ட் பார்த்துட்டோம், ரெண்டு இதுவும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இது வந்து பேக்வேர்டு, இது வந்து ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இது ஃபார்வர்டு, இது பேக்வேர்டு, ரெண்டு இது இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் வந்து ஒரு இது அப்ராக்சிமேட் பண்ணலாமா அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் சம் பண்ண என்ன ஆகுன்னு பார்க்கலாம். இது ரெண்டையும் சம் பண்ணால் 2 into f dash of x வரும் இந்த பக்கம். ஓகே, இந்த பக்கம் என்ன வர போதுன்னா இது ரெண்டையும் சம் பண்ணால் f of x plus h ஓகே minus f of x plus f of x plus f of x minus h minus f of x minus h. ஓகே, ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணுறேன். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா இது வந்து எனக்கு வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், f of x கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ எனக்கு என்ன வருதுன்னா இது வந்துட்டு அப்ராக்சிமேட்லி f of x plus h minus f of x minus h divided by hன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்து இது பண்ணுறேன். அதுக்கு வந்து சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம். ஓகே, இது வந்து இது என்னென்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் யூஸ்வலி வந்து இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து இந்த மாதிரி இது பண்ணாது. ஸோ இது வந்து f dash of x நான் எழுதுறேன்னா இது வந்து divided by 2h. ஓகே, 2h வந்து கீழே வரும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு பேர். அதே நேரத்தில் நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம்ன்றது என்னன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ f double dash வந்து நம்ம எழுதணும். f double dash of x வந்து எப்படி அப்ராக்சிமேட் பண்ணோம்னா f of x plus h minus 2 times f of x plus f of x minus h divided by h square எழுதுறோம். இதுக்கு வந்து இது வந்து செகண்ட் ஆர்டர் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம்னு பேர். ஏன்னா இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் அப்ராக்சிமேட் பண்ணுது, இது வந்து ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் அப்ராக்சிமேட் பண்ணல. இதுக்கு பேர் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் சென்ட்ரல் ஸ்கீம், அதுக்கு பேர் செகண்ட் ஆர்டர் சென்ட்ரல் ஸ்கீம்னு பேர். ஸோ ஸ்டைலர் சீரிஸ் படி நம்ம வந்து f of x plus h எப்படி எழுதலாம்னா f of x plus h equal to f of x plus h equal to f of x plus h into f dash of x plus h square by 2 factorial into f double dash of x எக்ஸட்ரா அப்படி எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ டெய்லர் சீரிஸ் படி இதில் என்ன பண்ணுறேன்னா இது வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டேர்முக்கு அப்புறம் ட்ரங்கேட் பண்ணுறேன். ஸோ அதனால் இது என்ன பண்ணுறேன்னா ஸோ இது வந்து தேர் இஸ் சம் கை சச் தட் h square by 2 factorial into f dash of கைன்ற மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்துட்டு நான் வந்து ரீஃப்ரேம் பண்ணி எழுதலாம்னா எப்படி எழுதலாம்னா இது வந்து f dash of x வந்துட்டு நான் திருப்பி ரீஃப்ரேம் பண்ணி இதிலேருந்து எழுதலாம்னா என்ன வரும்னா f dash of x equal to f of x plus h minus f of x ஓகே divided by h இந்த பக்கம் போயிடும். ஸோ மைனஸ் h by 2 into f double dash of கைன்னு இருக்கும். ஓகே, ஸோ f double dash of கைன்னு வருது. ஸோ இந்த ஃபார்வர்ட் ஸ்கீமில் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறோம், இந்த டேர்மை நான் ட்ரங்கேட் பண்ணிடுறேன். h by 2 into f double dash of கையை வந்து நான் ட்ரங்கேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதனால் இது வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்துட்டு இந்த ஸ்கீமோட ஆர்டர் என்ன அப்படின்னா ஓகே இந்த ஃபார்வர்ட் ஸ்கீமோட ஆர்டர் என்னன்னா ஆர்டர் ஆஃப் h. ஏன்னா இந்த டேர்மை நான் ட்ரங்கேட் பண்ணுறேன். ஸோ அதனால் இது வந்து
ஆர்டர் ஆஃப் கட்ச் வந்துட்டு இதில் வந்து எரர் டைம் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் கட்ச் வரப்போகுது. எரர் ஆஃப் த ஃபார்வர்ட் ஸ்கீம் வந்து என்ன வரப்போகுதுன்னா ஆர்டர் ஆஃப் கட்ச் வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து முன்னோக்கி நகர்றோம். ஸோ இதில் வந்து ஆர்டர் ஆஃப் கட்ச் வந்துட்டு இதோட வரப்போகுது. அதே நேரத்தில் சப்போஸ் உங்களோட ட்ரங்கேஷன் எரர் வரப்போ வந்து ஆர்டர் ஆஃப் கட்ச் பவர் பி அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்கிறோன்னா அதை வந்து பீத் ஆர்டர் ஸ்கீம் சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்கீம். ஏன்னா இதோட எரர் வந்துட்டு என்ன வருதுன்னா ஜஸ்ட்டு ஒன்று தான் வருது, கட்ச் பவர் ஒன்று தான் வருது, அதனால் இது ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்கீம். அதே இப்போ சப்போஸ் ஆர்டர் ஆஃப் கட்ச் பவர் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பீத் ஆர்டர் ஸ்கீம் அப்படின்னு பேர், பீத் ஆர்டர் மெத்தட் அப்படின்னு பேர். ஸோ இந்த அதோட எரர் வந்து ஆர்டர் ஆஃப் கட்ச் பவர் பி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஃபார்வர்ட் ஸ்கீம் வந்துட்டு ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்கீமு. ஸோ அதே ரீசன்காண்டி இதுவும் வந்துட்டு இந்த பேக்வேர்ட் ஆயிலரும் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்கீமாக தான் இருக்கும். பேக்வேர்ட் ஆயிலரும் ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்கீம் தான் வரும். இப்போ சென்ட்ரல் டிஃபரன்ஸ்க்கு என்ன ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம்க்கு என்ன ஆர்டர் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ எஃப் எக்ஸ் ப்ளஸ் கட்ச் வந்து இது. ஓகே, எஃப் எக்ஸ் ப்ளஸ் கட்ச் வந்துட்டு இந்த இது இருக்குது. ப்ளஸ் இது வந்து கட்ச் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் கட்ச் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ கட்ச் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ எஃப் ட்ரிபிள் டாஸ் ஆஃப் கைன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து நான் ட்ரங்கேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து கை 1 நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஸோ இந்த இதுக்கு நான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் எக்ஸ் மைனஸ் கட்ச் என்னன்றது பார்க்கலாம். எஃப் எக்ஸ் மைனஸ் கட்ச் வந்துட்டு எஃப் எக்ஸ் minus kach into f dash of x plus kach square by 2 factorial into f double dash of x minus kach cube by 3 factorial into f triple dash of chi 2 போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணால் எனக்கு f dash of x வந்து f of x plus kach minus f of x by 2h வருது. ஸோ இது ரெண்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண நான் வரப்போனா ஸோ f dash of xக்கு வந்து நான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ f dash of x வந்துட்டு ஸோ 2h into f dash of x. ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, f dash of x வந்து என்னென்ன எழுத போகிறேன். ஸோ f of x plus kach வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, f of x minus kach இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிவைட் பை 2h சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, 2h இங்கே இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ f of x கேன்சல் ஆகிடும். கட்சி வந்து இது என்னென்னா 2 times kach into f dash of x வரும். ஓகே, ஸோ 2 times kach into f dash of x வரும். ஓகே, ஓகே, f of x plus kach. ஓகே, இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன வரும்னா எனக்கு கட்சி ஸ்கொயர் கேன்சல் ஆகும். கட்சி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டரில் அது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். வெறும் இது மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ f dash of x வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ இது ரெண்டையும் நான் இது பண்ணேன்னா இப்போ f dash of x வந்து எப்படி இல்லைனா ஸோ f dash of x வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of x plus kach minus f of x minus kach அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of x plus kach minus f of x minus kach அதாவது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இது என்ன பண்ணுறேன்னா எப்படி அப்டெயின் பண்ணுறேன்னு திருப்ப சொல்கிறேன். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். f of x plus kach minus f of x minus kach என்னன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது வந்து ஈக்குவல் டு 2h into f dash of x இருக்கும். ஓகே, இது என்னவா இருக்குன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே, இது முடிஞ்சது. இது வந்து என்ன ஆகுனா kach cube by 3 factorial. ஸோ இது வந்துட்டு 2 times kach cube by 3 factorial into f triple dash of chi 1 plus f triple dash of chi 2ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 2hஆல் ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணுறேன். அப்போ f dash of x வந்து என்ன ஆகுனா f dash of x equal to f of x plus kach minus f of x minus kach. ஓகே, ஸோ இது இந்த பக்கம் கொண்டு போகிறேன். இது வந்து 2hஆல் டிவைட் பண்ணேன். ஸோ டிவைட் பை 2h. இது வந்து 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் கட்சி ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் வரப்போகுது. ஓகே, 3 ஃபேக்டோரியல் இன்டூ f double dash of chi 1 plus f triple dash of chi 2. ஓகே, மைனஸ் கட்ச் கியூப் பை 3ன்றது வரப்போகுது. ஓகே, ஸோ நான் 2hஆல் ஆல்ரெடி டிவைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அதில் வந்து 2h கியூப் அந்த இதில் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அது வந்து கட்ச் கியூப் பை 6 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ கட்ச் கியூப் பை 6 தான் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ இது வந்து டிவைட் பண்ணப்போ கட்ச் ஸ்கொயர் பை 6 தான் எனக்கு வரப்போகுது. ஓகே, கட்ச் ஸ்கொயர் பை 6 தான் என்னோட ஆன்சராக வரப்போகுது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஆர்டர் ஆஃப் கட்ச் ஸ்கொயர் வருது. ஏன்னா இந்த டேர்ம் நான் ட்ரங்கேட் பண்ணிவிட்டு இதை எழுதுறேன். இது எழுதும்போது என்ன பண்ணுறேன், இது வந்து அப்ராக்சிமேட்டாக எழுதுறேன். அப்போ எனக்கு வந்து இங்கே வந்து என்ன எழுதுறேன்னா இது வந்து ஈக்குவல்ட்டாக நான் எழுதுறேன்னா இது ஈக்குவல்ட்டு எப்படி எழுதுறேன்னா ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் கட்ச் ஸ்கொயர்னு எழுதுறேன். அப்போ என்ன ஆகுது, சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம் வந்துட்டு செகண்ட் ஆர்டர் ஸ்கீம் ஆயிடுது. ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் எடுக்கிறேன். ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன் வருது. சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம் வந்து செகண்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன் கொடுக்குது. அப்போ வந்து இது வந்து மச் பெட்டர் அப்ராக்சிமேஷன். ஃபார்வர்ட் ஆயிலர் ஸ்கீமோ அல்லது பேக்வர்ட் ஆயிலர் ஸ்கீமோ ஃபஸ்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன் தான் கொடுக்குது. ஏன்னா அதோட ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் கட்ச், எரர் வந்து ஆர்டர் ஆஃப் கட்சாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஆர்டர் இந்த சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம் கொடுத்தோம்னா அது வந்து ஆர்டர் ஆஃப் கட்ச் ஸ்கொயர் வந்து எரர் வருது. அதனால் இது வந்து செகண்ட் ஆர்டர் ஸ்கீமாக இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு செகண்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகே, ஸோ சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீமுக்கு வந்துட்டு ஆர்டர் ஆஃப் கட்ச் ஸ்கொயர் வந்து ஆன்சர் வரப்போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இப்படி தான் பண்ண முடியும், இந்த ஒன்று தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வந்து வேறு மெத்தடில் போகலாம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜிங் டெக்னிக் தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ தெரியாத இடத்துக்கு என்ன பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு ஆவரேஜ் எடுத்து வெயிட்டட் ஆவரேஜ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதை தான் இப்போ அடுத்ததில் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு பேர். ஸோ அதில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோன்னா
நீங்கள் இந்த 3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸில் பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எஃப் ஆஃப் ஃபார்வர்ட் ஐலர் ஸ்கீமில் பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று என்ன போட்டிருப்பீங்க, இதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் டிவைடட் பை ஹெச். இது வந்து பேக்வர்ட் ஐலர் ஸ்கீம். இது எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ்க்கு இது ஃபார்வேர்டு, இது பேக்வேர்டு. ஓகே, இது ஃபார்வேர்டு, இது பேக்வேர்டு. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீமில் போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் டிவைடட் பை 2ஹெச்னு போட்டுருவோம். ஓகே, இது வந்து சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம். ஓகே, அதே மாதிரி எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் போடும்போது என்ன பண்ணியிருப்போம்னா அப்ராக்சிமேட்லி எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் 2 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர்னு போட்டிருப்போம். ஸோ இது வந்து என்னென்னா இது வந்துட்டு சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீம் தான். இது வந்து எதுனா செகண்ட் ஆர்டர் இருக்குது. ஓகே, இது செகண்ட் ஆர்டர் இருக்குது. செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு இது வந்து இது பண்ணுறது. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் இந்த இதாக இருக்குது. ஸோ நம்மளோட ஒரு இதுதான் இந்த 3 வச்சு தான் நம்ம விளையாடிட்டே இருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் இந்த 3 வச்சு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபுல்லாக விளையாடிட்டே இருக்கும். ஓகே, அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் போகிறது மாற்றி போகிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா இதை வந்து எப்படி அப்டைன் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஈக்குவலி ஸ்பேஸ்ட் பாயிண்ட். இந்த பக்கம் வந்து கட்சி டிஃபரன்ஸ், அந்த பக்கம் ஒரு கட்சி டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவலி ஸ்பேஸ்டு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா இது ஒரு வெயிட்டட் ஆவரேஜாக இருக்குது. அந்த வெயிட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சப்போஸ் இது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறேன். அந்த எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எடுக்கிறேன்னா சம் ஏ இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் பி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன, அந்த ஏபிசி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் போடுவோம், அதை பேஸ் பண்ணி வந்து அடுத்த ப்ராப்ளம் வந்து இதே மாதிரி இது பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஏபிசி வந்து எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ சப்போஸ் இந்த எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எனக்கு ஏபிசி என்னன்னு தெரியாது. ஸோ அதை வந்து எப்படி அப்ளைன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய மெத்தட் 2 மெத்தட் நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகே, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நான் 2 மெத்தட் சொல்லி தரப்போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெய்லர் சீரிஸ் அப்ராக்சிமேஷன் தான். ஓகே, டெய்லர் சீரிஸ் அப்ராக்சிமேஷன் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்றது f of x plus h into f dash of x plus h square by 2 factorial into f double dash of x plus h cube by 3 factorial into f triple dash of chi 1. ஓகே, அப்படி எழுதிக்கிறேன். அதே மாதிரி f of x minus h என்னன்னு எழுதுகிறேன். f of x minus hன்றது f of x plus h into minus h into f dash of x plus h square by 2 factorial into f double dash of x plus h cube by 3 factorial into f triple dash of chi 1 chi 2. ஓகே, இது என்னன்னு தெரியாது. ஸோ chi 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் யூஸ் பண்ணி இது இங்கே வந்து chi 1 இருக்குன்னா இந்த chi 1 வந்துட்டு இங்கே chi 1 வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சில் இருக்கும். ஓகே, chi 2 வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச் எக்ஸில் இருக்கும். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஹெச் எக்ஸில் இருக்கும். இந்த chi 2 வந்துட்டு இதுதான் டெய்லர் சீரிஸில் இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி ஆன்சர் வருதுன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன வரும்னா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்க்கு இது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இன்ட்டு எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹெச் கியூப் அந்த இது வருது. ஸோ அதையே எழுதிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் ஹெச் கியூப் பை 6 இன்ட்டு எஃப் ட்ரிபிள் டாஸ் ஆஃப் chi 1. ஓகே, அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் பி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் சி இன்ட்டு அடுத்தது என்னதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இன்ட்டு எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இங்கே மைனஸ் ஆக்சுவலி. ஓகே, மைனஸ் ஹெச் கியூப் பை 6 இன்ட்டு எஃப் ட்ரிபிள் டாஸ் ஆஃப் chi 2. ஓகே, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸ் தனியாக எழுத போகிறேன். அப்புறம் வந்து எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் டேர்ம் தனியாக எழுத போகிறேன். எஃப் டபுள் டாஸ் ஆஃப் டேர்ம்ஸ் தனியாக எழுத போகிறேன். ஸோ இப்போ இதை திருப்பி நான் எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் எழுதுறேன்னா எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கெல்லாம் காமன் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஓகே, அடுத்து எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துனா அது என்ன வரும்னா ப்ளஸ் சாரி இங்கே வந்து மைனஸ் வரும். ஓகே, மைனஸ் இது வந்து என்ன வரப்போனா ஏ மைனஸ் சி இன்ட்டு எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் வரப்போகுது. ஏ மைனஸ் சி இன்ட்டு எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் வரப்போகுது. ப்ளஸ் அடுத்து வந்து என்னென்னா ஏ ப்ளஸ் சி இன்ட்டு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ இங்கே வந்து எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கச்சும் வரும். ஓகே, இங்கே கச்சு ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் வரப்போகுது. அப்புறம் ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ப்ளஸ் சம் டேர்ம் இருக்குது, அது வந்து நான் ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் கச் கியூப்னு எழுதிக்கிறேன். ஓகே,
ஓகே அந்த டேர்ம் எனக்கு வந்து கவலை இல்லை. ஓகே ஸோ இப்போ நான் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ a + b + c. ஸோ இது ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணால் f(x) இந்த பக்கம் இல்லவே இல்லை. ஸோ a + b + c வந்து என்னவாக இருக்க போகுது, 1ஆக இருக்க போகுது. a + b + c வந்து 0வாக இருக்க போகுது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணனா a - c. ஓகே கச்சின்ட்டு a - c வந்து அதுவும் இந்த பக்கம் இல்லை. ஸோ a - c வந்து 0வாக இருக்க போகுது. இந்த இது என்ன இருக்குன்னா a + c கம்பேர் பண்ணிங்கன்னா a + c வந்து இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஓகே இந்த பக்கம் வந்து (2)/2 இருக்குது = 1. ஓகே ஸோ இது ரெண்டையும் கம்பேர் இந்த ஈக்குவேஷன்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே a + b + c வந்து 0, a - c வந்து 0. ஓகே 1 ஸோ a - c வந்து 0, a + c வந்துட்டு 2/(h²)ன்னு இருப்பது. ஓகே ஸோ இது வந்து நான் மாற்றி 2/(h²) இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்துருக்கு. இதை நான் சால்வ் பண்ணோம். ஸோ இதில் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சுன்னா a = c கிடச்சிரும். ஓகே ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் 2a = 2/(h²)ன்னு இருப்பது. ஓகே ஸோ அப்போ a = h², a = 1/(h²). ஓகே a வந்து கிடச்சிச்சு. ஸோ a கிடச்சிச்சுன்னா அப்போ ஏவும் சியும் ஒன்று தான், 1/(h²). ஓகே ஸோ ஏவும் சியும் கிடச்சிச்சு. அப்போ b வந்து என்ன இருப்போது, b = ஸோ இது வந்துட்டு 1/(h²), இது வந்து 1/(h²), ஸோ -2/(h²) இருப்போது. ஓகே இதை சால்வ் பண்ணோம்னா ஸோ அப்போ இது என்ன ஆயிருது, நான் எழுதின ஃபார்முலா வந்து என்ன ஆயிருதுன்னா இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணால் ஓகே இந்த இடத்துல ஏபிசியை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகுது, ஏவோட a இருக்க இடத்துல என்ன இருக்குது 1/(h²). ஓகே இந்த 1/(h²), இது வந்துட்டு -2/(h²), p வந்து -2/(h²), c வந்துட்டு 1/(h²). ஓகே ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணாலும் எனக்கு என்ன வருதுன்னா, நான் ஏற்கனவே f(x) வந்து எப்படி டிரைவ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் வந்துச்சு. ஓகே ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட். இது வந்து ஒரு மெத்தட். சப்போஸ் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணி சீரீஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏசி வந்து கண்டுபிடிச்சினா எரர் டைம் வந்து (r(h²) அப்படின்றதும் இதில் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே (r(h²) வந்து இதோட எரர் வருது அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே ஸோ அதை வந்து நான் எக்ஸசைஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் தான் மெத்தடில். இன்னொரு மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ஓகே அதை எப்படி அட்டெண்ட் பண்ணலான்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, சப்போஸ் என்னோட f(x) வந்து என்ன எடுத்துக்க போகிறோன்னா, இது வந்து எல்லா பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி அப் டு 2க்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து நியூமெரிக்கல் இன்டகிரேஷனில் பார்த்தோம்ல, ஒரு இன்டகிரேஷனுக்கு வந்துட்டு இத்தனை டிகிரி பாலினாமியல் இருக்குது, அது வந்து எக்ஸாக்டாக இருக்குன்றது எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபார்முலா தான் இதில். என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாக்ட் இது வந்து எல்லா பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 2 வரைக்கும், ஓகே எல்லா பல்லுறுப்புக்கோவை 2 வரைக்கும் வந்து என்ன பண்ணுறோம், 2 டிகிரி பல்லுறுப்புக்கோவை வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் அந்த டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டிகிரி கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு, மோனோமியலுக்கு, அப்புறம் வந்து ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியலுக்கு, அப்புறம் வந்து செகண்ட் டிகிரி பாலினாமியல், இது எல்லாத்துக்குமே என்ன இருக்க போகுதுன்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்க போகுதுன்றதை அசியூம் பண்ணிக்க போகிறேன். அது போக என்ன எடுக்க போகிறேன்னா, எக்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸை வந்துட்டு நான் =0ன்னு எடுத்துக்கிறேன் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி. இன்கேஸ் வேணால் அதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணோன்னா இந்த ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா, ஸோ நான் என்னோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, f(x) = a × f(x) + h + b × f(x) + c × f(x) - h இருக்குது. ஸோ என்னோட அசம்ஷன் என்னென்னா, அசம்ஷன் நம்பர் 1 வந்துட்டு இதுக்கு வந்து எல்லா ஆல் டிகிரிஸ் ஆஃப் பாலினாமியல், ஓகே ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 2க்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து எக்ஸாக்டாக இருக்குது, கரெக்டான ஆன்சர் கொடுக்குது அப்படின்றது என்னோட அசம்ஷன் நம்பர் 1. ஓகே செகண்ட் அசம்ஷன் என்னன்னா, அசம்ஷன் நம்பர் 2 வந்துட்டு x = 0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 அசம்ஷனும் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை டிரைவ் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இந்த 2 அசம்ஷனையும் நான் டிரைவ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 2க்கு வந்து ட்ரூன்றதுனால, ஸோ இப்போ வந்து சப்போஸ் f(x) வந்து என்னென்ன இது இருக்கலாம்னா, ஸோ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 வந்து எப்படி இருக்குன்னா ax² + bx + c ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ இதோட பேசிஸ் என்ன அப்படின்னா, இது வந்து 1x(x²) இதுதான் இதோட பேசிஸ். ஸோ இதுக்கு செக் பண்ணால் போதும், இதுக்கு செக் பண்ண மாதிரி தான். ஸோ அதை தான் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ f(x) = 1னா என்னன்றது பார்க்குறேன். f(x) = 1னா f(x) வந்துட்டு 0 ஆயிடும். ஓகே நான் 2 டைம்ஸ் டெரிவேட்டிவ் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் 0 ஆயிரும், செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் 0 ஆயிரும். ஈக்குவல் டு இது என்ன ஆகும்னா a இன்ட்டு ஆல்ரெடி x வந்து 0ன்னு சொல்லிட்டேன். ஸோ ah ப்ளஸ் b இன்ட்டு a இன்ட்டு 1 மினிட் a இன்ட்டு f(h), ஓகே f(h) தான் நாட் 0, ஓகே f(h) ப்ளஸ் b இன்ட்டு f(0) ப்ளஸ் c இன்ட்டு f(-h). ஓகே இது வந்து ஃபஸ்ட் இது. நான் நெக்ஸ்ட் வந்துட்டு f(h)ன்றது f(x) = 1ன்றதுனால இது என்ன ஆகுனா, ஸோ a இன்ட்டு 0 = a இன்ட்டு f(h) வந்துட்டு f(x) = 1 போட்டேன். அப்போ h போட்டாலும் அதுவும் 1 தான். ஸோ a ப்ளஸ் b f(0) வந்து எல்லா இடத்துக்குமே 1 தான். ஸோ அதனால் இதுவும் b ப்ளஸ் c. ஸோ a ப்ளஸ் b ப்ளஸ் c = 0ன்னு வரும். நெக்ஸ்ட் f(x) = xன்னு எடுத்தோம்னா அப்போ என்ன ஆகுனா, இது வந்து என்ன ஆகுனா f(x) வந்து ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது 1, செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது 0 வரும். ஸோ அதனால் 0. ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுனா a இன்ட்டு f(, ஓகே ஸோ x ப்ளஸ் h,
ஸோ எக்ஸ் ப்ளஸ் கச் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கிறனால அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் கச் வந்து எக்ஸ் வந்து 0, ஸோ ஏ இன்ட்டு கச்சின்னு வரப்போகுது. ஓகே, ஏ இன்ட்டு கச், பிகாஸ் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். அடுத்து பி இன்ட்டு அது 0, ஸோ அதனால் இது பி இன்ட்டு 0 ஆயிரும். இது சி இன்ட்டு இது வந்து மைனஸ் கச். ஓகே, அப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா 0 ஈக்குவல் டு ஏ மைனஸ் சின்னு வந்துடும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தோன்னா இது என்ன வரும்னா எனக்கு வந்துட்டு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது 2x வரும், செகண்ட் டைம் எடுக்கும்போது 2 வரப்போகுது. ஸோ அப்போ 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வரப்போனா ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் கட்சி எக்ஸ் வந்து 0, ஸோ அப்போ இது வந்து கட்சி ஸ்கொயர்னு வரப்போகுது. ஓகே, ப்ளஸ் பி இன்ட்டு ஆல்ரெடி எக்ஸ் வந்து 0, ஸோ அதனால் இது வந்து 0 தான். ஸோ இது வந்து இருக்காது. அடுத்து சி இன்ட்டு இது வந்து அகைன் கட்சி ஸ்கொயர். ஓகே, மைனஸ் கட்சின்னு இருக்குது. ஸோ மைனஸ் கட்சி ஸ்கொயர் போடும்போது திருப்பி வந்து இதாக இருப்பது. ஸோ அப்போ இதில் வந்து என்ன கிடைக்குன்னா ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 கட்சி ஸ்கொயர். ஸோ இதே தான் நம்ம போனதுலேயும் அப்டெயின் பண்ணோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேயும் அதே தான் அப்டெயின் பண்ணோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0, ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு 0 அண்ட் ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 கட்சி ஸ்கொயர். ஸோ அதில் சால்வ் பண்ணதே தான் இதுலேயும் ஆன்சர் வரப்போகுது. ஸோ அப்போ அதுக்குரிய ஆன்சரும் இதுக்குரிய ஆன்சரும் சேம் தான். ஸோ 1 கட்சி ஸ்கொயர் மைனஸ் 2 கட்சி ஸ்கொயர் வந்துட்டு இதாக வரப்போகுது. ஓகே, ஏவும் சியும் 1 கட்சி ஸ்கொயர், பி வந்து மைனஸ் 2 கட்சி ஸ்கொயர். ஸோ இதே தான் வரப்போகுது. ஸோ இதுதான் இதில் உள்ள மெத்தட் ஆஃப் அன்டிடெர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில். ஸோ நம்ம ஒன் ஆர் டூ ப்ராப்ளம் இதுக்கு போட போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஆர்டரோ செகண்ட் ஆர்டரோ இல்லை, சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று சால்வ் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒரு mth ஆர்டர் டெரிவேட்டிவோ அல்லது வேறு ஏதோ வந்துருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டு பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு சப்போஸ் எஃப்எம் ஆஃப் எக்ஸ் ஓகே mth டெரிவேட்டிவ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் என்னன்றது தெரியணும். ஸோ அப்படி தெரியணும்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் x1 x2 xn அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம்னா, ஸோ இதுக்கு அப்ராக்சிமேட் பண்ணுறதுக்கு சம்திங் ஏஐ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ ஓகே ஐ ஈக்குவல் டு 0 to n போட்டு இதுக்குரியது A1 A2 A3 A0 A1 A2 A3லாம் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுலேருந்து என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு mth ஆர்டர் டிகிரிக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதில் வந்து என்ன எடுத்துக்கணும்னா இந்த போன ஸ்டெப்ஸ் இப்படி என்ன எடுத்துக்கலாம்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா வந்து எக்ஸாக்ட் ஃபார், ஸோ இது அசம்ஷன்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா இட் இஸ் எக்ஸாக்ட் ஃபார் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி. ஓகே, எக்ஸாக்ட் ஃபார் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி. ஓகே, பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி n-1 வரைக்கும் வந்து இது ட்ரூன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அது வந்து ஃபஸ்ட் நம்பர் அசம்ஷன். அப்புறம் x ஈக்குவல் டு 0 எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்து இது. ஸோ அப்போ இதில் வந்து என்ன வரும்னா பேசிஸ் வந்து 1x எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸட்ரா xn-1 வரைக்கும் வரும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி திருப்பி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ண போகிறீங்க. அந்த n/n சிஸ்டம் டிரைவ் பண்ணி அதில் உள்ள ஆன்சர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா A0 A1 A2 என்னோட ஆன்சர்ஸ் என்னென்னு கிடச்சிடும். அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், திருப்பி வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இது வந்து அடுத்த இன்னொரு இது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸசைஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு வந்து ஃபார்முலா வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் எப்படி எடுத்துருக்கேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே எனக்கு என்ன இருக்குன்னா எனக்கு வந்து அன்டிடெர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மூலமாக இது பண்ணுறாங்க. ஸோ 1/h இன்ட்டு ஓகே, ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா a இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2h ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் b இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஐ திங்க் A1 A2 எடுத்துக்கிறேன். ஸோ A1 இது வந்து A2 ஓகே, ஸோ இது வந்து A1 எடுத்துக்கிறேன் ப்ளஸ் A2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் ப்ளஸ் A3 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் A4 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் A5 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h. ஓகே, ஸோ இதை என்னோடய ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நான் A1 A2 A3 A4 A5 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை கண்டுபிடிச்சோன்னா இது வந்து எனக்கு வந்து இன்னொரு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து இன்னொரு ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி நான் என்ன எடுக்க போகிறேன்னா வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன், கட்சி வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, x ஈக்குவல் டு 0 h ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து திருப்பி வந்து இதே மாதிரி அந்த 1 to எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு வந்து இது போட போகிறேன். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டோன்னா என்ன ஆகுனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டோன்னா கட்சி வந்து ஆல்ரெடி நான் 1ன்னு எடுத்துட்டேன். ஸோ ஓகே, ஸோ அப்போ இது என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0. அப்போ என்னன்னா 0 ஈக்குவல் டு 1/h வந்து 1 ஆயிரும். ஸோ A1 இன்ட்டு ஓகே A1 ப்ளஸ் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2h எல்லாத்துக்குமே இது கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கும். A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் A4 ப்ளஸ் A5 இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, மொதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்தால் என்ன ஆகும், இது வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 ஆயிரும். ஓகே, ஈக்குவல் டு இது வந்து 1/h அது வந்து 1 தான். இது ஆல்ரெடி நான் 1 எடுத்தேன். ஸோ இது வந்து எக்ஸ் வந்து 0 எடுத்தேன். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் மைனஸ் 2 இருக்கும். எஃப் ஆஃப் மைனஸ் 2னா அப்போ வந்து இது வந்து மைனஸ் 2 A1 இது வந்து A2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்போ வந்து மைனஸ் 1 இருக்கும். அது அப்போ இது வந்து மைனஸ் A2. ஓகே, இது வந்து A3 இன்ட்டு எஃப் ஆஃப் 0. ஸோ அதனால் அது இருக்காது, 0 ஆயிரும்.
அடுத்து வந்து A4 இன்ட்டு ஹெச்சாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ப்ளஸ் A4ஆக இருக்கும். அடுத்து டூ டைம்ஸ் A5ஆக இருக்கும். ஓகே, அடுத்தது. ஓகே, ஸோ இது வந்து அடுத்த ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துருச்சு. மூணாவது என்ன பண்ணுறேன், f(x = x ஸ்கொயர் போடுறேன். f(x = x ஸ்கொயர் போட்டோன்னா இது வந்து ஒரு டைம் தான் எடுக்கிறேன். அப்போ வந்து 2x ஆயிரும். ஓகே, 2xன்னு வரும். பட் x வந்து எனக்கு ஆல்ரெடி 0 தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து ஜஸ்ட் 0 தான். ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வரும், இது வந்து 1. ஸோ a1 இன்ட்டு f(x - 2h) இருக்குது. ஓகே, ஸோ x வந்து 0, h வந்துட்டு 1. ஸோ அப்போ -2 ஸ்கொயர்னு வரப்போது. அப்போ வந்து 4a1. ஓகே, இது 4a1 ஆயிரும். இது வந்து சிம்பிளி a2ஆக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து சிம்பிளி a4ஆக இருக்கும். இது வந்து 0 ஆயிரும். இது வந்து a4ஆக இருக்கும். அடுத்து வந்து 4a5ஆக இருக்கும். ஓகே, இது அடுத்தது. அதே மாதிரி அடுத்து f(x = x கியூப் போட்டோன்னா திருப்பி இங்கே 0 தான் இருப்பது. இங்கே வந்து -8a1ஆக இருக்கும். இங்கே வந்து -a2ஆக இருக்கும். இங்கே +a4ஆக இருக்கும். இங்கே -8a5ஆக இருக்கும். ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் சாரி +8a5. ஓகே, அடுத்து f(x = x⁴ போட்டோன்னா ஓகே, f(x = x⁴ போட்டோன்னா என்ன ஆகும்னா இது வந்து 0ஆக இருக்கும். இங்கே வந்துட்டு 16a1ஆக இருக்கும். ப்ளஸ் இது வந்துட்டு ஜஸ்ட் a2ஆக தான் இருக்கும். ஓகே, a2. அடுத்து வந்து திருப்ப a4 + 16a5 இருக்கும். ஓகே, ஸோ டைப் இருக்குது 16 × a5, 16 + a5ல 16 × a5. ஸோ இந்த 5 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 5 ஈக்குவேஷன் 5 அன்னோன் இருக்குது. ஸோ 5 ஈக்குவேஷன் 5 அன்னோன்னா ஸோ மேட்ரிக்ஸ் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன இருப்பதுன்னா உங்களுக்கு a1 வந்துட்டு 1/12, a2 வந்து -2/3, a3 வந்து 0, a4 வந்து 2/3 அண்ட் a5 வந்து -1/2ன்னு இருப்பது. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன இருப்பதுன்னா இது வந்து 1/12. ஓகே, ஸோ இது வந்து 1/12. ஸோ இங்கேயே 1/12 தான் இருப்பது. ஓகே, ஸோ a1 இது வந்து 1/12. ஓகே, ஸோ லாஸ்ட் வந்துட்டு a5 வந்து -1/12 இருப்பது. ஸோ இங்கே வந்து -1/12. ஓகே, -1/12. இது வந்து 2/3ஆக இருக்கும். ஓகே, ஒன்று வந்து 2/3, ஒன்று வந்து -2/3. ஸோ இது வந்துட்டு நம்மளோட a3 வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் இருக்காது. இது வந்து a2 வந்துட்டு -2/3ஆக இருக்கும். ஓகே, இது வந்து -2/3. இது வந்து +2/3ஆக இருக்கும். ஓகே, இது வந்து +2/3. ஸோ இதுதான் வந்து என்னோட f(x)க்கு இன்னொரு ஃபார்முலா. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் இங்கே இருக்குது, x + h இங்கே இருக்குது, x + 2h இருக்குது. ஓகே, இங்கே x - h இருக்குது, இங்கே x - 2h இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த 5 பாயிண்ட்ஸையும் சூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணி அதில் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி நான் f(x) அப்ராக்சிமேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட அடுத்த இது. ஸோ இதில் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் எரர் டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் திருப்பி வந்து 1/12h. ஸோ இதில் என்ன பண்ணால் f(x - 2h) திருப்பி இது பண்ணும். ஸோ இப்போ இதில் சப்போஸ் எனக்கு இதுதான் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா சப்போஸ் இதில் எரர் டேர்ம் கேட்குறாங்க. இதில் எரர் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சப்போஸ் உங்களுக்கு x - 2h, x + 2h கூட எக்ஸ்பான்ஷன் எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணால் f(x - 2h)ஓட டெய்லர் சீரிஸ் என்னன்னு எழுதணும். f(x - 2h)ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன, f(x - 2h × f(x) + 4h² (2 factorial into f(x), okay, plus 8h³ -8h³ by 3 factorial into f(x) of some chi1 எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு இது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு f(x + 2h), ஓகே, f(x - h)க்கு அதே மாதிரி தான் f(x - h)க்கு என்னன்றது தான் f(x - h) வந்துட்டு f(x - h into f(x) plus 4h plus h² by 2 factorial into f(x) plus h³ by 3 factorial into f(x) of some chi2 எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து f(x + h) என்னன்னு எழுதுறோம். ஓகே, f(x + h) வந்துட்டு இதே தான் f(x - h into f(x) plus f(x h into f(x) plus h² by 2 factorial into f(x) plus h³ by 3 factorial into f(x) of some chi3 எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி f(x + 2h) எழுதுகிறோம். ஓகே, f(x + 2h) வந்துட்டு f(x plus 2h into f(x) plus 4h² by 2 factorial into f(x) plus 8h³ by 3 factorial into f(x) of some chi4 எடுக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இல்லை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, f(x - 2h)க்கு என்னென்ன வேல்யூஸ்ன்றதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னா ஸோ f(x) ஒரு இதில் வந்து f(x) இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து f(x) இருக்குது. ஓகே, இங்கே வந்து 1/12 f(x) வரும். இங்கே வந்து -1/12 f(x) வரும். ஸோ அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து -2/3 f(x) இருக்குது. இங்கே வந்து +2/3 f(x) இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்து அதே மாதிரி
இங்கே வந்து 2h இது வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த செகண்ட் டேர்ம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து மைனஸ் ப்ளஸ் மாறி வரதுனால அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். ஏன்னா இங்கே 1/12 கோஎஃபிஷியன்ட் வரும், இங்கே 1/12 கோஎஃபிஷியன்ட் வரும், அதனால கேன்சல் ஆகும். அதே மாதிரி இதில் 2/3 கோஎஃபிஷியன்ட் வரும், இதில் 2/3 கோஎஃபிஷியன்ட் வரும், இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ இது மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ இது மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னா, இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்ன வரும்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே வந்து இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது 4hன்னு வரும். இது வந்து சேர்ந்து வரும்போது ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இதனால் -4hன்னு வந்துடும். ஏன்னா இது 1/12. ஸோ இங்கே 1/12 இருக்குது, இங்கே வந்து -1/12 இருக்குது. ஸோ -2h + 2h, ஸோ ப்ளஸ் -4hன்றது வரும். அதோட டினாமினேட்டர் வந்து 1/12ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ -4h/12h வந்துட்டு இதில் வரப்போகுது. அடுத்து வந்து அதே மாதிரி இதில் இருந்து வரும்போது என்ன வரும்னா, இதில் வந்து இதில் -2/3 இருக்குது, இதில் +2/3 இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டையும் இது பண்ணும்போது திருப்பி வந்து அது வந்து திருப்பி வந்து என்ன வரும்னா 2h × f' வரப்போகுது. ஓகே, ஸோ 2/3 வந்து அதில் வந்து திருப்ப கான்ட்ரிபியூட் பண்ணப்போகுது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரப்போகுதுன்னா, ஸோ இங்கே -2/3, அதனால் இந்த +2/3 வரும். இது வந்து +2/3 ஆல்ரெடி. ஸோ அதனால் இது 4/3 × h × f' வரப்போகுது. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகப்போகுதுன்னா, நமக்கு வந்து h³ டேர்ம் வந்துட்டு அதிலே வந்து அது அப்படியே இருக்க போகுது. h⁵ டேர்ம் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சருக்கு எழுதணும்னா என்ன வரும்னா, என்னோட f' வந்து எப்படி எழுத போகிறோன்னா, என்னோட ஏன்றது என்ன போட்டுருக்கோன்னா, ஏன்றது இந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் நான் வந்து யூஸ் பண்ணால் என்ன வரும்னா, எனக்கு வந்து f' வந்துட்டு f' வந்து என்ன வரப்போகுதுன்னா, f' வந்துட்டு ஆக்சுவலாக ஸோ இந்த டேர்ம் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, a + some order of h⁵ வரப்போகுது. ஓகே, order of h⁴ வரப்போகுது. ஓகே, h⁴ வரப்போகுது. நான் திருப்பி வந்து கச்சால் டிவைட் பண்ணோம். ஸோ order of h⁴ வரப்போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 4 டேர்ம் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்கீம் வந்து 4th ஆர்டர் ஸ்கீமாக மாறிடுது. ஓகே, 4 டேர்ம் f(x - 2h, x - h, x + 2h) பண்ணும்போது என்னோட ஸ்கீம் வந்து 4th ஆர்டர் ஸ்கீமாக மாறிடுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு நான் 4th ஆர்டர் ஸ்கீம் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், என்னோட ஆன்சர் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதனால் இது வந்துட்டு மச் பெட்டர் அக்யூரசி வந்து கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு அதே மாதிரி f(x - h² கொடுத்துருக்கேன். f'(x) இதே மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். h² கொடுத்துருக்கேன், 1/h². இதே மாதிரி. ஓகே, இதே ப்ராப்ளம் தான், பட் f'(x) போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் திருப்பி அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, இதில் வந்து இதுலேயும் வந்து அதே மாதிரி ஆன்சர் வரப்போகுது. இதில் வந்து எல்லா டேர்மும் வந்து இருக்கும். -1/12, -1/12, 4/3, 4/3, நடுவில் வந்து -5/2 இருக்கும். ஸோ இது வந்து -1/12, அது -1/12, இது 4/5, அது 4/5, சாரி 4/3, 4, இது -5/2ன்னு இருக்குது. ஸோ இது வந்து என்ன கொடுக்க போகுதுன்னா, நமக்கு வந்து பெட்டர் அப்ராக்சிமேஷன் கொடுக்க போகுது. ஸோ இதில் திருப்பி வந்து இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா, இது வந்து h⁴ இது வந்து h⁴ வரப்போகுது. இது வந்து 4th ஆர்டர் ஸ்கீமாக வரப்போகுது. ஓகே, 4 இது இருக்கிறதுனால இது வந்து 4th ஆர்டர் ஸ்கீம் வரப்போகுது. ஸோ அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு ஒரு 4th ஆர்டர் ஸ்கீம். ஸோ என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்கீம் கண்டுபிடிச்சோம். ஓகே, அது வந்து பேக்வர்ட் ஆர்டர் மெத்தட் ஆர் ஃபார்வர்ட் ஆர்டர் மெத்தட். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு செகண்ட் ஆர்டர் ஸ்கீம் கண்டுபிடிச்சோம், அது வந்து சென்ட்ரல் டிஃபரன்ஸ் மெத்தடு. அடுத்து வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு செகண்ட் ஆர்டர் ஸ்கீம் கண்டுபிடிச்சோம், அது வந்துட்டு அது வந்து என்னென்னா நம்மளோட திருப்பி சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஸ்கீமில் வரும். அடுத்து வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்கீமுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு இது வந்து 4th ஆர்டர் ஸ்கீம் கொடுக்க போகுது. அதே மாதிரி f'(x)க்கு இந்த ஃபார்முலா படி போட்டிங்கன்னா திருப்பி வந்து அது என்ன வரப்போகுதுன்னா, அது ஒரு செகண்ட் ஆர்டர் ஸ்கீம் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தியரம் வந்து முன்னாடி சொன்னால் அந்த தியரத்தோட ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். அந்த தியரத்தோட ப்ரூஃப் மட்டும் இப்போ கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் வந்து ஸ்டெபிலிட்டினா என்னன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த லெக்சர் வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த கோர்ஸ் வந்து இதோட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆய்லர்ஸ் மெத்தடோட ப்ரூஃப் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆய்லர்ஸ் மெத்தட் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆய்லர்ஸ் மெத்தட்ன்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த ஒய்டாஸ் வந்துட்டு அப்ராக்சிமேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்வர்ட் ஆய்லர் ஸ்கீம், பேக்வர்ட் ஆய்லர் ஸ்கீம் யூஸ் பண்ணோம். சப்போஸ் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட ஐவிபி ப்ராப்ளத்தில் எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, அது போக எஃப் வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ரெண்டும் இருக்குது. ஓகே, அதோட லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து எல்லுன்னு எடுத்திருக்கேன். லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து எல்லுன்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா, இந்த டொமைன் ஒமேகா வந்துட்டு t, y such that ஓகே 0 less than or equal to t0 less than or equal to t, t0 less than or equal to t less than or equal to t. ஓகே, அப்புறம் y வந்துட்டு -∞. ஓகே, y -∞ less than y less than ∞. ஆரில் வந்து y இருக்குது. ஓகே, இந்த டொமைனில் வந்துட்டு இது வந்து லிப்சிட் கண்டிஷனாக இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. அதோட லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து எல்லாம் இருக்குது. சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் அ கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது such that y'(t) வந்துட்டு less than m. ஸோ எந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறோன்னா, நம்ம dy/dt is equal to f(t, y). ஓகே, y(t0) equal to y0 இந்த ப்ராப்ளத்துக்கு, இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு. ஓகே, ஸோ
for all t. Okay, so for all t naught in t in t naught comma t. Okay, இதில் வந்து இது ட்ரூவாக இருக்குது. ஓகே, இதில் வந்து இது வந்து யூனிக் சொல்யூஷன். இந்த ஐவிபி ப்ராப்ளத்துக்கு இது வந்து யூனிக் சொல்யூஷனாக இருக்குது. ஓகே, ஒய் ஆப்டின்றது இது யூனிக் சொல்யூஷனாக இருக்குது. அப்படின்னா ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் என் அந்த நம்ம அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி ஐலேஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுற அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா அதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஒய்ஐ. ஸோ ஒய்ஐ டில்டான்றது ஐலேஸ் மெத்தட் மூலமாக இது பண்ணுறது. ஒய்ஐன்றது என்னோட எக்ஸாக்ட் சொல்யூஷன். ஓகே, கரெக்டான ஆன்சர் இது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இதோட எரர் என்னவாக இருக்குன்னா ≤ m h into m by 2l into e power l into t minus t naught. ஓகே, e power l into t minus t naught ti minus t naught. ஓகே, ஸோ இந்த ஒய்ஐன்ற டேர்மு ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து டிஸ்கிரைஸ் பண்ணுறது -1. ஓகே, இதான் என்னோட எரர் டேர்மாக இருக்கும். ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எப்படி ஐலஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம்? ஐலஸ் மெத்தட் வந்து திருப்ப டெய்லர் சீரிஸ் மெத்தடில் இருந்தால் யூஸ் பண்ணோம். சப்போஸ் i = 0னா இது வந்து ரொம்ப ட்ரூ. ஏன்னா i = 0ல என்ன வருது, ஒய் ஆஃப் ஐ நாட்டும் ஒய் ஆஃப் ஐயும் வந்து சேமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஒய் ஆஃப் டி நாட் வந்து ஒய் நாட்டும் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஐலஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், i = 0 to n-1 வரைக்கும் பார்க்கணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறோன்னா ஒய் i + 1 = ஒய்ஐ. ஓகே, ப்ளஸ் h into ஓகே, ஸோ நம்ம டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் படி என்ன வரும், டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் படி ஒய் ஆஃப் டிஐ + 1 ஒய் ஆஃப் டிஐ ப்ளஸ் h into ஒய் டேஷ் ஆஃப் டிஐ ப்ளஸ் h² / 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டிஐ எக்ஸட்ரா வரப்போகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் எடுக்க போகிறேன். ஸோ இதனால் இதை வந்துட்டு நான் வந்து கையின் போட்டு இது வந்து ட்ரங்கேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஐலஸ் மெத்தட் படி இது வந்து எழுதுனோம்னா எப்படி வரும், இது வந்து ஸோ ஐலஸ் மெத்தட் படி இது வந்து ஒய் i + 1 ஓகே = ஒய் ஐ ப்ளஸ் h into ஒய் டேஷ் ஆஃப்ன்றது என்னது, ஒய் டேஷ்ன்றது f of t, y. ஓகே, ஸோ f of ti, ஒய்ஐ. ஓகே, இது வந்து என்னோட ஐலஸ் மெத்தட் படி வரப்போகுது. ஓகே, ஒய் ஆஃப் டிஐன்றது வரப்போகுது. ஸோ இப்போ அப்போ ஒய்ஐ + 1 - ஒய்ஐ. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஒய்ஐ + 1 இது வந்து ஐலஸ் மெத்தட்லேருந்து வருது, இது வந்து இதிலேருந்து வருது, இது என்னோட எக்ஸாக்ட் சொல்யூஷன்லேருந்து வருது. ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறேன். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்க போகுதுன்னா இது வந்துட்டு ஒய்ஐ டில்டா - ஒய்ஐ. ஓகே, ஸோ அது ரெண்டையும் இது பண்ண போகிறேன். ஸோ ஐலஸ் மெத்தட் படி இது பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் இது வந்து ஒய்ஐ. ஓகே, மைனஸ் ஒய்ஐ டில்டா ஒய்ஐ. ஓகே, ப்ளஸ் h into f of ti, yi. ஓகே, ப்ளஸ் மைனஸ் f of ti, மைனஸ் h. ஸோ இந்த இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஒய் டேஷ்ன்றது வரப்போது, அந்த ஒய் டேஷ் வர இடத்துல என்ன பண்ணுறேன்னா இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய் டேஷ்ன்றதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அதாவது இது ரெண்டும் சேம் தான். ஒய் டேஷ்ன்றது இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுல இது ரெண்டும் சேமாக தான் இருப்பது. ஸோ ஒய்ஐ டில்டா - ஒய் இன்ட்டு h of f of t, ti, yi மைனஸ் f of ti, yi டில்டா. ஓகே, ஸோ ஒய்ஐ + 1ன்றது நம்மளோட டெய்லர் சீரிஸ்லேருந்து வரப்போகுது. ஸோ இதுலேருந்து வர்றது வந்து டெய்லர் சீரிஸ்லேருந்து வர்றது ஒன்று, இது வந்துட்டு எதுலேருந்து வருது, நம்மளோட ஐலர் மெத்தட்லேருந்து வருது. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னென்னா இதுதான் ஒய்ஐ + 1. இதை நான் திருப்பி எழுதுறேன். ஒய்ஐ + 1 = ஒய்ஐ ப்ளஸ் h into ஸோ ஒய் டேஷ்ன்றது என்னது, f of ti, yi ப்ளஸ் h² / 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அந்த ஒய் டபுள் டேஷ் அப்படியே போட்டுக்கிறேன். ஒய் டபுள் டேஷ் கை அது அப்படி போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஒய்ஐ + 1 - ஒய்ஐ. ஸோ ஒய்ஐ டில்டா ஒய்ஐ h into f of ti, yi மைனஸ் f of ti, yi டில்டா இருக்குது. ஓகே, ஸோ இது சப்ட்ராக்ட். ஸோ இஃப் யூ சப்ட்ராக்ட் அண்ட் ரைட் வாட் ஆர் வி கோயிங் டு கெட் இஸ் தட் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா இப்போ வந்து இது திருப்ப வந்து நான் மாடலஸ் எடுக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கம் மாடலஸ் எடுத்து நான் ஸோ இந்த இது இப்படி வரப்போகுது. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ரிவர்ட்டில் வரும், பட் நான் மாடலஸ் போடுறதுனால அது வந்து ப்ராப்ளம் இருப்பது. ப்ளஸ் இதில் ஒரு டேர்ம் இருக்குது, ப்ளஸ் இதில் வந்து ஒய் டபுள் டேஷ் டேர்மும் இருக்கும்போது ஸோ h² / 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ஆஃப் கையை இருக்கும்போது. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது, எப்போ வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால லாஸ்ட் டேர்ம் என்ன ஆயிரும், இந்த கண்டிஷன் படி என்ன ஆகும்னா h² into mன்னு வந்துருப்போது, h² m/2ன்னு இருப்பது. ஓகே, லிப்சிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஸோ ஒய்ஐ + 1 - ஒய்ஐ வந்து இது அப்படியே இருக்கப்போது. ஓகே, ஒய்ஐ + 1 - டில்டா ஒய்ஐ வந்து அப்படியே இருக்கப்போது. இது வந்து என்ன ஆகுது, ஸோ ஈக்குவல் டு ஓகே ஆர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஓகே இது வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ லிப்சிட்ஸ் கண்டிஷன் படி என்ன அர்த்தம், லிப்சிட்ஸ் கண்டிஷன் படி f of ti, yi மைனஸ் f of ti, yi வந்துட்டு
எல் டைம்ஸ் ஒய்ஐ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய்ஐ வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகும், இந்த ஒய்ஐ ப்ளஸ் ஒய்ஐ டில்டா மைனஸ் ஒய்ஐ கான்ஸ்டன்டாக எடுத்துட்டேன்னா, இதை வெளியில் எடுத்துட்டேன்னா இதுலேருந்து ஒரு 1 வரும். இதில் வந்து ப்ளஸ் கட்சி இன்ட்டு இது வந்து கட்சி டைம்ஸ் ஒய்ஐ டில்டா மைனஸ் ஒய்ஐ வரும். ஏன்னா இது வந்து எலிப்டிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அதனால் ப்ளஸ் எல் வருது. ப்ளஸ் இது வந்து கட்சி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு எம்னு இருப்பது. ஓகே, ஸோ இதான் என்னோட அடுத்தது. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணால், நான் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ண வேண்டியது கெச்எம் பை 2L இன்ட்டு இ பவர் எல் இன்ட்டு டிஐ மைனஸ் டி நாட் மைனஸ் ஒன்றுன்றதை ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, திருப்பி வந்து டெய்லர்ஸ் தியரம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன். என்ன கிளைம் பண்ண போகிறேன்னா, ஃபார் ஆல் பாசிட்டிவ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா, ஃபார் எனி பாசிட்டிவ் அண்ட் எனி பாசிட்டிவ் எம் இருந்துச்சுன்னா, ஓகே, எனி பாசிட்டிவ் எம் இருந்துச்சுன்னா என்ன ப்ரூவ் பண்ணலான்னா, 0 லெஸ் than or equal to 1 plus x power m less than or equal to e power mx என்று ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதோட ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ டெய்லர்ஸ் தியரம் படி என்ன அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது மட்டும் தான் நான் ப்ரூவ் பண்ணோம், அதை மட்டும் அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, ஸோ டெய்லர்ஸ் தியரம் படி என்ன எழுதலாம்னா, இ பவர் எக்ஸ் வந்து எப்படி எழுதலாம், இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + x + x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா எழுதலாம். ஓகே, இது வந்து இது. ஸோ இதில் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, இது வந்து இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் கைன்னு எடுத்துக்கிறேன். இ பவர் கைனா என்னென்னா, இதுக்கப்புறம் உள்ள எல்லாத்தையும் வந்துட்டு நான் எடுத்துனா திருப்பி வந்து ஒரு இ பவர் எக்ஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் அது இ பவர் 5 கை பார் சம் கையின் 0,x,0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு -1 என்ன அர்த்தம், 1 + x வந்துட்டு 0 less than or equal to 1 + x வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, 0 வந்துட்டு 0 less than or equal to 1 + x less than or equal to 1 இருக்க போகுது. ஓகே, less than or equal to less than or equal to என்ன இருக்குதுன்னா, ஸோ சாரி எக்ஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 0 வந்துட்டு less than or equal to 1 + x. ஓகே, இது இந்த பக்கம் கொண்டு போகிறோன்னா, ஸோ 0 வந்துட்டு இதோட பெருசாக இருக்குது. 1 + x வந்துட்டு 0 இதாக இருக்க போகுது. ஸோ 1 + x வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது வந்து less than or equal to 1 + x ஸ்கொயர் பை 2 இருக்க போகுது. ஓகே, 1 + x ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இ பவர் கையோட பெருசாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அது என்னது, இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். இது வந்து இ பவர் எக்ஸோட பெருசாக இருக்குது. ஸோ 1 + x வந்து 0வோட பெருசாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம், ஸோ 1 + x வந்துட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ 1 + x பவர் m வந்துட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், 0 less than or equal to 1 + x பவர் m. ரெண்டு பக்கம் m பவர் ரைஸ் பண்ணனா அந்த பக்கம் m பவர் ரைஸ் ஆக போகுது. ஸோ e பவர் mx ஆக போகுது. ஸோ அப்போ 1 + x பவர் m வந்து e பவர் mxோட வந்து சிறுசாக இருக்குன்றது என்னோட கிளைம். ஸோ அதை கிளைம் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டாவது கிளைம் என்னென்னா, சப்போஸ் எஸ் அண்ட் டி வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க, ஏன்ற ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்கீங்க. அந்த சீக்வன்ஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா, A0 வந்துட்டு இது வந்து ஒரு ரெக்கர்சிவ் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா, ஸோ நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இது. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே, இது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டேன். ரெண்டாவது இது வந்து கிளைம் 1. கிளைம் 2 என்ன ப்ரூவ் பண்ணனா, எஸ்ஸும் டியும் ஏதோ ஒரு ரியல் நம்பர். ஓகே, எஸ்ஸும் டியும் ஏதோ ஒரு ரியல் நம்பர் எடுக்கிறேன். ஓகே, ஒரு ரியல் நம்பர் எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஏஐ அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அந்த சீக்வன்ஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா, A0 வந்து எப்படி இருக்குன்னா, A0 வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறேன், A0 ஈக்குவல் டு -t/s. A0 வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு -t/sன்னு எடுக்க போகிறேன். ஏதோ ஒரு நம்பர் -t/s-ஓட ஒரு பெரிய நம்பர் எடுக்க போகிறேன். அப்புறம் AI + 1. ஓகே, ரெக்கர்சிவாக எப்படி டிஃபைன் பண்ணுறான், AI + 1ன்றது இப்படி டிஃபைன் பண்ணுறேன். AI + 1 ஈக்குவல் டு less than or equal to ஓகே, AI + 1 less than or equal to ஓகே 1 + s இன்ட்டு AI + t டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து அடுத்த ஒரு சீக்வன்ஸ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, AI + 1 வந்து less than or equal to e பவர் i + 1 இன்ட்டு s A0 + t/s - t/s. ஸோ இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணால், இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்துச்சுன்னா AI + 1 வந்துட்டு less than or equal to e பவர் i + 1 இன்ட்டு s இன்ட்டு A0 + t/s - t/s இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஸோ இதோட ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ 1 ப்ளஸ் அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். AI + 1ன்றது என்னது, AI + 1 வந்து less than or equal to AI + 1 less than or equal to 1 + s இன்ட்டு AI + t. ஓகே, திருப்ப AI சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், திருப்ப வந்து இது ரெக்கர்சிவ் லெசன்ஸ், அதனால் இது less than or equal to 1 + s இன்ட்டு 1 + s இன்ட்டு AI. ஓகே, ப்ளஸ் 1 + si இன்ட்டு, ஸோ திருப்ப வந்து இது வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, AI - 1 வரும், இங்கே AI - 1 + t வரும், + t திருப்ப ரெக்கர்சிவ் லெசன் தான். அப்போ இது வந்து எப்படி எழுதுனா, ஈக்குவல் டு 1 + s ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு AI - 1 + 1 + s இன்ட்டு t
ப்ளஸ் டீன்னு வரும். ஓகே, திருப்ப அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திருப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து 1 + less than or equal to 1 + s whole cube ai minus 2 plus 1 plus s into a இங்கே t இருக்குது. ஓகே ஓகே 1 plus s into 1 plus s whole square வரும் திருப்ப. ஓகே 1 plus s whole square plus 1 plus s into t plus t வரும். ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் காமனாக எடுத்துனா டீயை காமனாக எடுத்துனா இது எப்படி எழுதுறேன்னா இது வந்து ரீரைட் பண்ணுறேன். இது வந்து 1 + 1 + s plus 1 plus s whole square எக்ஸட்ரா வரும் டீன்னு இருப்பது. ஸோ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனால் என்ன ஆகுதுன்னா இது வந்து ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா ith ஸ்டேஜ் வந்து ai ப்ளஸ் வந்து 1 + இது less than or equal to 1 + s into s power i + 1ன்னு வந்துடும் இங்கே. ஓகே, இது வந்து a0ன்னு வந்துடும். இது வந்து ப்ளஸ் 1 + 1 + s ப்ளஸ் எக்ஸட்ரா 1 + s i into t வரும். ஓகே, அப் டு t வரைக்கும் இருப்பது. ஸோ இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். ஓகே, இது வந்து ஜாமெட்ரிக் சீரிஸாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன பண்ணால் 1 + s into i + 1 - 1/sன்னு வரப்போது. ஸோ அப்போ இது என்ன இதை சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகே, 1 + என்ன வரப்போதுன்னா ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து less than or equal to என்ன வரப்போதுன்னா 1 + s into i + 1 into a0 into 1 + s ஓகே i + 1 - 1/sன்னு வரப்போகுது. ஓகே, ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ். ஓகே, ஸோ இது அப்போ என்ன ஆகுது இது வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகுனா இது திருப்ப சிம்பிளிஃபை பண்ணால் இது வந்து 1 + i power n + 1 காமனாக எடுத்துட்டோன்னா என்ன வரப்போகுதுன்னா இது வந்து 1 + s into i + 1 into a0 இங்கே t இருக்குது ப்ளஸ் t/s மைனஸ் இது வந்து ஒரு மைனஸ் t/s இருக்குது அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நான் இந்த e⁻mx இதை அப்ளை பண்ண போகிறேன். அது அப்ளை பண்ணால் என்னென்னா 1 + s i + 1ன்றது இது என்ன ஆகுனா ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எஸ் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்போ இது என்ன ஆகுனா e⁻i + 1 into sன்னு வந்துடும். ஓகே, e⁻i + 1 into sன்னு வந்துடும். அதுதான் நமக்கு தேவை. e⁻i + 1 into s இங்கே வந்து a0 + t/s minus t/s ஆன்சர் முடிஞ்சது. ஓகே, ஸோ அப்போ ai + 1 வந்துட்டு இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தது ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இதில் இந்த கிளைம் டூல் வந்து s = khlன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, s = khlன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு t = h²m/2ன்னு எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ அந்த இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ s இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் h²m/2 அண்ட் aj = yi - yj எடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இதில் இந்த கிளைமில் ஓகே, ஸோ எனக்கு என்ன ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த இது ப்ரூவ் ஆயிருக்கு. ei + 1 வந்து less than or equal to e⁻i + 1 into s a0 + sன்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ நான் இந்த கண்டிஷன் எடுக்கிறேன். s = khl. ஓகே, t² = h²m/2ன்னு எடுக்கிறேன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ai வந்து எப்படி இருக்குன்னா aj வந்துட்டு aj = yj tilde - yjன்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ இது ரெண்டே எடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் yi + 1 - yi வந்து என்ன ஆகுதுன்னா ஸோ இது வந்து less than or equal to இது சப்ஸ்டியூட் பண்ணால் less than or equal to e⁻i + 1 into khl. ஓகே, e⁻i + 1 into khl into y0 - y tilde naught - y0 ஓகே ப்ளஸ் h²m/2h into lன்னு வருது. ஸோ h²m/2 ப்ளஸ் h²m/2 2hல்னு வருது. ஓகே, 2hl மைனஸ் h²m/2 2hல். ஓகே, அதுவும் வந்து h²m/2hல் வருது. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருதுன்னா எனக்கு ஆன்சர் வந்துட்டு y0 வந்து சேம் தான். ஸோ அதனால் வந்து அந்த இது வந்து கேன்சல் ஆயிரும். ஒன்லி e⁻i + 1 into khl h²m/2hl வரும். ஸோ ரிமைனிங் வந்து i + 1 into h வந்து ti + 1 - t0 இருக்கும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரூஃப் வந்து முடிஞ்சது. ஓகே, நம்மளோட ப்ரூஃப் வந்து இதில் வந்து ஃபாலோ ஆயிடும். ஓகே, ஸோ இந்த கடைசி பார்ட் மட்டும் நான் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்றது. ஸோ அதோட இந்த இது முடியுது. ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ரவுண்ட் ஆஃப் எரரை விட்டுட்டீங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் எரரை சேர்த்திங்கன்னா என்ன வரும்னா அடுத்த தியரம் வரும். ஸோ சப்போஸ் வந்துட்டு ஒரு டெல்டா i + 1 ஆட் பண்ணுறேன் u0 y0 + டெல்டா நாட். ஓகே, u0ல வந்து ஒரு பெட்டர்பேஷன் பண்ணுறேன். என்னோட இனிஷியல் கண்டிஷன்லேயும் ஒரு பெட்டர்பேஷன் பண்ணுறேன்னா அப்போ வந்து எனக்கு இன்னொரு தியரம் கிடைக்கும். அந்த தியரத்தில் என்ன பண்ணேன்னா
ஒய் இசட்ன்றது என்னோட பெர்டர்ப்டு ஈக்குவேஷன், ஒய்ன்றது என்னோட ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதே மாதிரி எனக்கு வந்து அடுத்த தியரம் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த தியரம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து இன்னொன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா அந்த கட்சி வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது. இந்த கட்சி வந்து 2 times டெல்டா பை எம் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 times டெல்டா பை எம் சூஸ் பண்ணால் அதில் வந்து ஆன்சர் வருதுன்றதை நம்ம பார்த்தோம். இது வந்து அட்வான்ஸ் டாபிக்கு பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, சப்போஸ் உங்களோட ஹையர் ஆர்டர் சீரிஸ் மெத்தட்ஸில் வந்துட்டு என் வந்துட்டு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் ஆஃப் த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் எடுக்கிறீங்க வித் ஸ்டெப் சைஸ் கட்சினா, சப்போஸ் வந்து உங்கள் ஒய் வந்துட்டு cn+1 ஆஃப் ஏபியில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் ட்ரங்கேஷன் என்ன வரப்போதுன்னா ஆர்டர் ஆஃப் கச் பவர் n வரப்போகுது அப்படின்றது அடுத்த தீரம். ஓகே, ஸோ அது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக டெய்லர் சீரிஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா yi+1 - yi அந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இது பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரப்போதுன்னா கச் பவர் n+1/n+1 ஃபேக்டோரியல் fn ஆஃப் வரப்போகுது. ஓகே, ஸோ லோக்கல் ட்ரங்கேஷனர் வந்து அப்போ லாஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ ஒய் வந்து cn+1 ஆஃப் a, bயில் இருக்கும் போதில் அப்போ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக fn ஆஃப் t, y, t வரப்போகுது. அது பவுண்டடாக இருக்க போகுது, ஏன்னா cn+1 ஆஃப் a, bயில் இருக்குது, அது காம்பேக்டாக இருக்குது, கண்டினியூஸ் காம்பேக்டாக இருக்குது. ஸோ அதனால் அது பவுண்டடாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த தியரம் வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து லாஸ்ட் டாப்பிக்கு. ஓகே, ஸோ இதில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியை பற்றி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னன்றதை ஸ்டடி பண்ணிடலாம். ஸோ அதோட இந்த பகுதி வந்து நிறைய இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி அதாவது என்னென்னா, நமக்கு வந்து இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் முன்னாடி பார்த்தோம். dy/dt = f ஆஃப் t, y, y ஆஃப் t0 = y0. இதான் என்னோட இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு ஓகே நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் இது பண்ணோம். எப்படி வந்து ஆய்லர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறது, இல்லை ரங்கேகோட்டா மெத்தட் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி நிறைய பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மெத்தட் வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லையான்றதை செக் பண்ணோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து என்ன பண்ண போகிறோம்னா கன்சிஸ்டன்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கன்சிஸ்டன்ட்னா அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா a one step difference equation method will with the local truncationer. ஸோ இப்போ நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஒரு ஒன் ஸ்டெப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒன் ஸ்டெப் யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு லோக்கல் ட்ரங்கேஷனர் கண்டுபிடிக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆப் கட்சி ஆய்லர்ஸ் மெத்தடோ அல்லது பேக்வேர்டில் ஃபார்வேர்டில் இது இருக்கும். அதில் ஒன் ஸ்டெப் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய ஸ்டெப் யூஸ் பண்ணல, ஒன் ஸ்டெப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ அதுக்குரிய லோக்கல் ட்ரங்கேஷனர் வந்து ஏஆப் கட்சின்னு எடுக்கிறேன் 8th ஸ்டெப்பில். ஓகே, இது வந்து எப்போ நான் வந்துட்டு இதை வந்துட்டு எப்போ நான் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன்னா, சப்போஸ் நான் வந்து limit kach tends to 0. Okay, limit kach tends to 0. Maximum of 1 less than or equal to I less than or equal to n ei of kach வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா என்னோட இது வந்து கன்சிஸ்டன்ட் சொல்லுவேன். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு எப்டாஸ் ஆஃப் எக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லோக்கல் ட்ரங்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. ஓகே, எப்டாஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை கட்சி போட்டு ப்ளஸ் கட்சி ஸ்கொயர் பை அந்த இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரங்கேட் பண்ணிடுறீங்க. ஸோ ட்ரங்கேட் பண்ணும்போது என்ன வரனா ஒரு எரர் வரப்போகுது. இந்த எரர் வந்துட்டு சப்போஸ் நான் வந்து ஏஐ ஆஃப் கட்சி அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து ஏஐ ஆஃப் கட்சி வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கட்சி வந்து 0க்கு போகும்போது இந்த எரர் வந்து 0க்கு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம்னா அந்த சொல்யூஷன் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்குது. அந்த ஸ்டெப் வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, அந்த ஸ்டெப் வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்னு சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி அது வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து லோக்கல் டெஃபினிஷன். சப்போஸ் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் ஈச் ஏ ஆப் கட்சிக்கு வந்துட்டு நம்ம என்ன அப்ராக்சிமேட் பண்ணுறோம்னா ஒய் ஆப் டிஏ வந்து ஒய்ஏஆல் அப்ராக்சிமேட் பண்ணுறோம். எக்ஸாக்ட் சொல்யூஷன் வந்து ஒய் ஆப் டிஏன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டும் சேமாக இருக்குது. சப்போஸ் ஏ ஆப் கட்சி வந்து 0 இருந்துச்சுன்னா இது வந்து சேமாக இருக்குது. பட் ரியலிஸ்டிக்காக என்ன இருக்குன்னா, கட்சி வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இது வந்து குளோபல் எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்ன சொல்ல போகுதுன்னா மேக்ஸிமம் எரர் எவ்வளோ எரர் வந்து அந்த என்டையர் ரேஞ்சில் வந்து அப்ராக்சிமேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படி எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து இதில் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ட். ஓகே, கன்வர்ஜென்ட் அப்படின்னா என்னன்னா அதே ஒன் ஸ்டெப் மெத்தட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒன் ஸ்டெப் மெத்தட் வந்து எப்போ கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்மளோட லிமிட் கச் டெண்ட்ஸ் டு 0. சப்போஸ் என்னோட 2 இது இருக்குது. ஓகே, ஒன்று வந்துட்டு அப்ராக்சிமேட் பண்ண மெத்தடு. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட் பண்ண மெத்தட் வந்துட்டு அப்ராக்சிமேட் பண்ணது வந்துட்டு என்ன இருக்குன்னா என்னோட ஒய்ஐ டில்டா ஆஃப் டிஐ இருக்குது. ஓகே, மைனஸ் ஒய் ஆஃப் டிஐ. இது வந்து எக்ஸாக்ட் சொல்யூஷன். இதுவும் 0வாக இருக்கணும். ஓகே, கன்சிஸ்டண்ட்டில் எரர் வந்து 0க்கு போகணும். கன்வர்ஜென்ட்டில் வந்துட்டு ரெண்டு சொல்யூஷனும் வந்துட்டு ஒரே இதுக்கு வந்து கன்வர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கன்வர்ஜென்ட் சொல்கிறோம். இதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட். ஓகே, கன்சிஸ்டன்ட் வந்து எதை செக் பண்ணுறீங்க, எரரை செக் பண்ணுங்கள். எரர் 0க்கு போகணும். கன்வர்ஜென்ட்டில் வந்துட்டு நம்ம அப்ராக்சிமேட் சொல்யூஷன் வந்துட்டு எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கு வந்து கச் டெண்ட்ஸ் டு 0 இருக்கும்போது கன்வர்ஜ் ஆகணும். ஸோ அப்படி கன்வர்ஜ் ஆச்சுன்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா அது வந்து அந்த மெத்தடை வந்துட்டு நம்ம ஸ்டேபிள்னு அடுத்ததில் சொல்ல போகிறோம். ஸோ ஆய்லர்ஸ் மெத்தட் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா, இதோட எரர் டேர்ம் என்னன்னு தெரியும். ஸோ இதுலேருந்து எரர் டேர்ம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ எரர் டேர்ம் படி என்ன இது பண்ணியிருக்கோம்னா மேக்ஸிமம் ஆஃப் ஸோ ஒய்ஐ +1 மைனஸ் ஒய்ஐ வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம், இ பவர்
e power L into mh by 2L e power L into t minus t naught. Okay, L into t minus t naught minus 1 ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ yi delta minus yi khm by 2L கரெக்டாக khm by 2L e power L into ti minus t naught ti. ஓகே, ti minus t naught minus 1 ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதில் yi minus y delta பார்த்தோம்னா என்ன வரும்னா ஆய்லர் மெத்தட் படி. ஓகே, ஸோ ஆய்லர்ஸ் மெத்தடில் yi minus y delta இதில் மேக்ஸிமம் எடுத்தோம்னா இது வந்து mh by 2L, ஏன்னா இதுதான் அதோட எரர்ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் m l a எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ லிமிட் h tends to 0 ஆகும்போது என்ன ஆகும்னா என்னோட இந்த h term வந்து 0 ஆக போகுது. ஓகே, இது h term 0 ஆக போகிறதுனால இது வந்து ஈக்குவல் டு 0 ஆக போகுது. இது எல்லாமே கான்ஸ்டன்ட். m l எல்லாமே வந்து கான்ஸ்டன்டாக இருக்கிறதுனால என்ன ஆக போகுது, ab எல்லாமே கான்ஸ்டன்டாக இருக்கிறதுனால இது எதுவுமே எனக்கு இதாக போகிறதில்ல. ஸோ எது இதாக போகுதுன்னா அந்த h tends to 0 ஆகும்போது இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ அதனால் என்ன ஆயிடுது, என்னோட ஆய்லர்ஸ் மெத்தட் வந்து கன்வர்ஜென்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது போக இதில் ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் ஹெச்ன்றது தெரியும். இதை பேஸ் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ணலாம், நம்ம வந்து இந்த ஆய்லர்ஸ் மெத்தட் வந்து எப்படி வந்துட்டு பெட்டர் இது கொடுக்கலாம் அப்படின்றத அடுத்த தியரமில் சொல்கிறோம். அந்த தியரத்தை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா நான் வந்து ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கானது. ஸோ இதை வந்து நீங்கள் மல்டி ஸ்டெப் மெத்தடுக்கு இதே மாதிரி பாருங்கள் எப்படி வரும்ன்றது. ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் வந்து ரூட் கண்டிஷன் அப்படின்றத ஒன்று டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, ரூட் கண்டிஷன்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மல்டி ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிங்கன்னா வந்துட்டு ஒரு இது டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருப்பீங்கன்னா, மல்டி ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து தெரியும். y0 தெரியும், y1 டில்டா தெரியும், y2 டில்டா தெரியும், எக்ஸட்ரா ym வரைக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. அது வந்து m ஸ்டெப் மெத்தட். ஓகே, அல்லது m-1 வரைக்கும் தெரியும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா m+1th ஸ்டெப்பு, அதாவது yi+1 கண்டுபிடிப்பீங்க. ஸோ yi+1 எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா yi+1 ஈக்குவல் டு சம்மேஷன் i ஈக்குவல் டு 0 to m. ஓகே, m வரைக்கும் உள்ளது இன்ட்டு சம் கான்ஸ்டன்ட்ஸ் இன்ஸு இது போடுவீங்க. am minus j into y delta of m I minus j plus 1. Okay, plus something into h into f of t comma yi plus 1 etc. t comma h comma yi plus 1 இருந்து அது வரைக்கும் இது பண்ணுது. ஓகே, t comma h comma yi plus 1 etc. yi plus 1 yi minus m வரைக்கும். ஓகே, y1 plus i minus m வரைக்கும். ஓகே, ஸோ இது வந்து மல்டி ஸ்டெப் மெத்தட் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் என்னன்றது நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஸோ சப்போஸ் வந்துட்டு இது ஒரு மல்டி ஸ்டெப் மெத்தடாக இருக்குது. ஓகே, இந்த மல்டி ஸ்டெப் மெத்தடுக்கு ஓகே ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணுறேன். அதுக்கு பேர் ரூட் கண்டிஷன் வச்சு இது பண்ண போகிறேன். சப்போஸ் பி ஆஃப் லாம்டான்றது என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா லாம்டா எம் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல்ல, இதில் ஒரு கோஎஃபிஷியன்ட்ஸ் வரப்போதில் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து அடுத்த பாலம் எழுதுறேன். சம்மேஷன் m ஈக்குவல் டு i ஈக்குவல் டு 0 to m ai. ஓகே, am minus i into lambda power i. ஓகே, இதான் என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகே, இதான் என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. இதான் என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். பி ஆஃப் லாம்டா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பி ஆஃப் லாம்டாவில் ஓகே சப்போஸ் இந்த இதில் வந்து ஒரு ரூட்ஸ் வரப்போகுது. லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 2 அல்லது லாம்டா 1 லாம்டா 2 எக்ஸட்ரா லாம்டா m வரப்போகுது. ஓகே, m ரூட்ஸ் வரப்போகுது. ஸோ இது வந்து ரூட்ஸ் ஆஃப் த இது இருக்குது. சப்போஸ் இதில் உள்ள எல்லா லாம்டா ஐஸும் வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஓகே வித் அப்சலூட் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் ரூட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த கண்டிஷன் இது வந்து ரூட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த லாம்டா ஐஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் லெஸ் தென் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஃபார் ஆல் ஐக்கு அது வந்து சிம்பிள் ரூட்ஸ்னு சொல்கிறோம். அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து ரூட் கண்டிஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டெபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்களோட மெத்தட் வந்துட்டு ரூட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதாவது எல்லா லாம்டாயும் லெஸ் தென் 1 இருக்குது. அது போக ஏதோ ஒரு லாம்டா வந்துட்டு லாம்டா 1 வந்து ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வித் மேக்னிடியூட் வந்துட்டு 1 அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்லி ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரூட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது போக லாம்டா ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஓகே அது மட்டும்தான் ரூட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்ட்ராங்லி ஸ்டேபிள்னு சொல்கிறோம். அது போக சப்போஸ் இது வந்து ரூட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மோர் தென் 1 டிஸ்டிங்க்ட் ரூட் இருக்குது. ஓகே, லாம்டா ஐ வந்து லெஸ் நார் ஈக்குவல் டு 1 தான் இருக்குது. அது போக என்ன இருக்குன்னா மோர் தென் 1 டிஸ்டிங்க்ட் ரூட் இருந்துச்சுன்னா ஓகே அது போக அதோட மேக்னிடியூட் வந்து 1 இருந்துச்சுன்னா அது வந்து வீக்லி ஸ்டேபிள்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் ரூட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ ரூட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி மாடஸ் வந்து 1 இருந்து டிஸ்டிங்க்ட் லாம்டா ஐஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வீக்லி ஸ்டேபிள். எல்லா லாம்டாயுமே வந்து 1 இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங்லி ஸ்டேபிள்.
ரூட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அது வந்து வீக்லி அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கன்சிஸ்டன்ஸும் கன்வர்ஜென்ஸும் சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்துடும். ஓகே, ஸோ மல்டி ஸ்டெப் வந்து எப்போ ஸ்டேபிளாக இருக்குன்னா இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ரூட் கண்டிஷன். ஓகே, மல்டி ஸ்டெப் மெத்தட் 16 17 இஸ் ஸ்டேபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஸ்டெபிலிட்டி கண்டிஷன். ஓகே, மோர் ஓவர் என்னென்னா கன்சிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா வித் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா எப்போ கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்னா சப்போஸ் உங்கள் மெத்தட் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்குது அது எப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னா கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும், அல்லது ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஜ் இருக்கும். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா கன்சிஸ்டன்ஸ், ஓகே, கன்சிஸ்டன்சி ப்ளஸ் கன்வர்ஜென்ட் ஈக்குவல் டு ஸ்டேபிள், இது ரெண்டும் சேர்ந்துருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேபிள் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காமிச்சிட்டு அதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஃபோர்த் ஆர்டர் ஆடம்ஸ் பேஸ்போர்த் மெத்தட் வந்து ஸ்ட்ராங்லி ஸ்டேபிள் அப்படின்றத சொல்லணும். ஸோ ஃபோர்த் ஆர்டர் மெத்தடில் வந்து ஒய் ஆஃப் டிஏ கச் ஒய்டிஏ எக்ஸட்ரா இது வருது. ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன வரப்போகுதுன்னா லாம்டா பவர் 4. ஸோ ஒரே ஒரு கோஎஃபிஷியன்ட் தான் இருக்குது, ஒய் ஆஃப் டிஏயோட 1 மட்டும் தான் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்குது. அப்போ லாம்டா பவர் 4 மைனஸ் லாம்டா கியூப் மட்டும்தான் அதோட ரூட்ஸாக இருக்க போகுது. அப்போ ரூட்ஸ் வந்து என்ன இருக்க போகுதுன்னா 1 0 0 0 0 வரப்போகுது. ஸோ அப்போ ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது, அது 1 மட்டும்தான், மீதி எல்லாமே லெஸ் than or equal to 1 இருக்குது. ஸோ ரூட் கண்டிஷன் சர்டிஃபை ஆச்சு, லாம்டா ஈக்குவல் டு 1 மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரே ஒரு இதாக இருக்குது, அதனால இது வந்து ஸ்ட்ராங்லி ஸ்டேபிள். அதே மாதிரி ஆடம் மோல்டன் மெத்தடில் என்ன இருப்பதுன்னா லாம்டா கியூப் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் இருப்பது, இதிலே வந்து 1 0 0 இருப்பது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராங்லி ஸ்டேபிள் மெத்தட். ஸோ சப்போஸ் இந்த ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா அது வந்து மில்னே மெத்தடு, இது வந்து வீக்லி ஸ்டேபிள். ஏன்னா இதில் வந்து லாம்டா பவர் 4 மைனஸ் 1ன்றது வந்து ஆன்சராக இருப்பது. அப்போ ரூட்ஸ் வந்து என்ன இருப்பதுன்னா 1 -1 மைனஸ் I மைனஸ் 1 இருப்பது, 1 -1 I மைனஸ் 1 இருப்பது. ஸோ அப்போ என்ன இருப்பதுன்னா இது வந்து ரூட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது போக என்ன இருக்குன்னா இட் காஸ் மல்டிபிள் ரூட்ஸ் வித் மேக்னிடியூட் 1 இருக்குது, அதனால வந்து வீக்லி ஸ்டேபிளாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஸோ நியூமெரிக்கல் அனாலிசிஸில் நம்ம நிறையா கவர் பண்ணியிருக்கோம், பட் நான் கவர் பண்ணது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஓகே, ஆனால் இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ், நீங்கள் வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு அடிப்படையான விஷயமாக வச்சுக்கிட்டு அதை ஒரு அடிப்படைக்கு வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தடுத்து கட்டிக்கிட்டே போகலாம், நிறைய இதை வந்து கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பைத்தான் கோர்ஸும் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வகுப்பில் பயின்ற அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.